ஹேலோங்க ஆக்சுவலி நம்ம ஜங்கு கூட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். யூ மேரிட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் த பிரைட் ரன் அவே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவங்க அப்பார்ட்மெண்ட், அதாவது புதுசாக வாங்கின அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது வாயன் வந்து உள்ளே வரவா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு தயக்கத்துலேயே நின்றுருப்பா. என்னதான் இத்தனை நாள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகியிருந்தாலும் இப்போ புருஷன் பொண்டாட்டி இல்லை, ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த தயக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 2. ஏய், வர்றியா இல்லையாடி? ஆ, என்ன ஜக்கு? உள்ள வரியா இல்லையா? இல்லை, நான் அம்மா வீட்டில் இன்னைக்கு தூங்கிக்கிறேன், நாளைக்கு காலையில் வரேன், சரியா? நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கீழ் ஃப்ளோரில் தான் அவங்க அம்மா வீடு இருக்குது. குடுக்குடுன்னு அப்படியே இறங்கி வரா லிஃப்ட்டில். அப்போ தான் அவங்க அம்மா கரெக்டாக வீட்டு கதவை திறந்து சோஃபாவில் உட்காந்து, அப்பாடி ஒரு வழியாக எனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜங்கு கூடயும் முடிச்சு வச்சுட்டேன், எனக்கு இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வாயின் வரா. அவள் பாட்டுக்கு ஒருன்னு வந்து ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. அவங்க அம்மா கத்துறாங்க, அடி நில்றி, உன் புருஷ வீட்டுக்கு போ, இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க, நில்றி, போமா. நாங்களாம் போக மாட்டா அப்படின்ட்டு உள்ளே போய் ரூம் டோரை லாக் பண்ணிட்டா. அவங்க அம்மா தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. வயன், இப்போ வெளில வரையா இல்லையா? ஒழுங்கு முறையதே வெளில வா. இன்னைக்கு உன்னோட வெட்டிங் நைட்லையும் புருஷன் கூட இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. நான்லாம் அவங்க கூட இருக்க மாட்டேன். என்னதே இருக்க மாட்டியா? புரியுது, இப்போ தான் கல்யாணம் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வாயின் இருக்கணும், நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். கவலைப்படாத, போ போ சரியாயிரும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? அதான் நீயும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்ந்துருக்கீங்க. உன்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், அவனை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ போ பிக்கப் ஆகிக்கும். வெளில போனியாச்சு. ம், நான்லாம் போக மாட்டேம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், நான் ரொம்ப தூக்கு போட்டுப்பேன். ஏய் ஏய் ஏய், அப்படி எதுவும் பண்ணிடாதடி, நீ இங்கே இரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இங்கே இருந்துக்கோ, நான் இங்கே தான் இருப்பேன், நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. ஏய், அது நம்ம ஜங்குக் தானே, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. வான் ஓடி போனது பின்னாடி ஜங்குக்கு வந்திருப்பான். அப்போலாம் அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். உடனே அத்தை பார்த்துட்டு, இப்போ அத்தை இல்லை ஆன்ட்டின்னு அவன் கூப்பிட்றான். உடனே அவங்க, டேய் இப்போ நான் உனக்கு மாமியார்ரா, அத்தைன்னு கூப்பிடு. ஆண்டி, ஏன் ஆண்டி நீங்கள் வரா? அவளை வர சொல்லுங்கள். டேய் வரமாட்டிக்கிட்டாடா, ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. அப்படியா? ஆமாம், இங்கே பாரு, நானும் அங்கிள் ஒரு நேரம் தட்டிட்டு தான் இருந்தோம், திறக்கவே மாட்டேன்ட்டா. சரி நீங்கள் இப்படி வாங்க. சரிடா. டேய் நான் வேணா வெளில நானும் அங்கிள் எங்கே போய் தங்கிக்கவா, நீங்கள் தங்கிக்கிறியா? ஆண்டி ஓவரா யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி ஆண்டி வாயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டோ, இல்லை வாயின் அங்கிள் மாதிரியா? அதான்டா, எனக்கும் அதை நினச்சது கஷ்டமாக இருக்குது. வாயின் என்ன மாதிரி கிடையாது, அப்படியே உங்கள் அங்கிள் மாதிரி தான், கொஞ்சம் ஷை டைப்பு. நீ அவனை தூக்கிட்டு போயிடுறியா? ஆண்டி அந்த மாதிரி இல்லை. சரிடா, சும்மா சும்மா ஆன்ட்டின்னு கூப்பிடாத, அத்தனை முறையாக கூப்பிடு அப்படின்ட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. சரி என்ன தான் பையன் பண்ணுறான் பார்ப்போமே அப்படின்னு உட்காந்துட்டாங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே கதவை தட்டுறா. வான் கத்துறான், அம்மா தான் சொன்னான்ல நான் போக மாட்டேன்னு, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, பேசாமல் போறியா? ஏன்னா என் கையில் சிசர் இருக்குது, நான் அப்படியே என் கழுத்தில் குத்திட்டு சாவா, செத்துருவியோ? அம்மா குரல் இப்படி இருக்காதே, அப்போ இது ஜங்குக்கா? ஜங்கு, ஏய் என்ன செத்துருவியா? சிசர் எடுத்து கழுத்தில் குத்தி செத்துருவியா? எங்கே சாவு பார்ப்போம், சாவுடி. இல்லை நான் என்ன நானா இழுத்துட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜங்கு, வெளில வா. நான் வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன்? ஏன்னா எனக்கு உன் ஃபேஸை பார்த்தா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உன் ஃபேஸை என்னால் பார்க்க முடியல. நீ எதுக்குடி கில்ட்டி ஆகணும்? அவள் தானே விட்டு ஓடி போனா, எதை நீயா ஓடி போன கில்ட்டி ஆகிறதுக்குள்ள? நீ அவளை போக சொன்னியா? நீ ஒன்றுமே பண்ணலையே, அவளா போயிட்டா, அவளா அப்படி நினச்சிட்டு போனா. அப்படின்னா இத்தனை நாளாக அவன் உண்மையாக லவ் பண்ணல, ஜஸ்ட் ஏதோ பண்ணியிருக்கா. என்னை நம்பியிருந்தாளா, இல்லை நான் உண்மையான லவ் தான் அவன் மேலே வச்சுருக்கேன், இல்லை அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா, என்னை நம்பியிருந்தா, என்னை ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா, ஒரு லவ் இருந்திருந்தா அவள் ஓடி போயிருக்க மாட்டா, என்னை பற்றி புரிஞ்சிருந்திருப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விளக்கணைக்கு இப்படியே அவன் மூட்டு ஓடி போயிட்டானா, நீ என்ன பண்ணுவதுக்கு இப்படி வந்து உட்காந்துட்ருக்க? ஒழுங்கா வா. எங்கே வர? அது அது வந்துடி வீட்டுக்கு வா. இல்லை ஜங்கு, நான் வரல. அப்போ இதுக்கடுத்து வந்துடாத சொல்லிட்டேன், இதுக்கடுத்து வந்தனா வாய் நீ செத்துருவ. இல்லை
நான் வரல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் அவ்வளோ அதுக்கு மேலே பொறுமை இல்லை. அப்போ நீ இங்கேயே கடை அப்படின்ட்டு கத்தி விட்டுட்டு போயிட்டான். அவ்வளோதான் வாய விடாமலாம். டேய் ஜங்குக் நில்லுடா நீங்களா ஆண்டி இங்கே பாருங்க அவங்க பொண்ணில் ஓவரா திமிரா பேசிகிட்டு இருக்கா என்னால் வச்சு குடும்பம் நடத்த முடியாது நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கத்திட்டு போயிட்டான். அவ்வளோதான் அவங்க அம்மாக்கெலாம் ஓன் என்னடி பண்ணுற அவன் அப்படி விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன். அவன் அப்படிலாம் போக மாட்டாம்மா நீ வேற அவன் திரும்பி வருவான் பாரு அப்படின்னுட்டு இருக்கா. அவங்க அம்மா நம்பிக்கை இல்லாமல் ஓடிங்கிட்டு ஐயோ இப்போதான் கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்குள்ளே திருப்பி இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கே. ஐயோ கடவுளை என்னங்க பண்ணுவேன். விடுமா சின்ன பசங்க இப்போ தான் எல்லாம் வந்திருக்கு. உனக்கு என்ன தெரியுமா நம்ம கல்யாணம் பண்ணி போக போகிறோன்னு. இல்லை இல்லை அவள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். நீ ஃப்ரீயாக விடுமா. நீங்கள் என்னங்க நீங்கள் நீ எனக்கு டைம் கொடு அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீ எதுக்கும் அவசரப்படாத. ஃபஸ்ட்டு அவசரப்படுறதை கம்மி பண்ணு. பொறுமையாரு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. உடனே அவங்க நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததால தான் வாயின் நம்மளுக்கு 2 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கா. இதில் இவளையும் பொறுமையாருனா இதை எத்தனை வருஷம் கழிச்சு பேரம்பத்தி எங்களில் காட்டுவாரோ என்னமோ. சரி வாயன் சாப்பிட்றியாடி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கே என்கிட்ட ஸ்நாக்ஸ் இருக்குது அதானே பார்த்தேன். எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கா. அங்கேயே உட்காந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் தூங்க போயிட்டாங்க. ஸோ வாயனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி படுக்கிறா அப்படி படுக்கிறா. கண்ணை முன்னாலே நம்ம ஜங்குக்கு தான் ஞாபகம் வரான். அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஜங்குக்கு ஆன்லைனில் இருக்கானான்னு பார்க்குறா. லாஸ்ட் சீன் எப்படின்னு பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கு தூங்குவான்னு பார்த்தா அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ சிம்மன் கால் பண்ணி மச்சான் நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே. விளக்கண்ணா என்ன சொல்லித்தொலை. இல்லை இப்போ நீயும் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணி தான் ஐம் சாரி. ஏய் ஏதாவது சொல்லிட போகிறேன்டா. ஏன் என் வாயை கிளறிட்டுருக்க. அப்போ ஒன்றும் நடக்கலையா சிம்மன். சரி சரி என்ன பண்ணிகிட்ருக்க. நான் சும்மா தான் இருக்கேன். இதே சும்மா இருக்கியா கல்யாணத்து அன்றைக்கி நைட்டு சும்மா இருக்கியா ஆச்சரியமாக இருக்கே. டே வாயன் எப்பட்றா அவளை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு திருப்பி எப்படி பார்க்குறது. எப்படி பார்க்குறதா கண்ணை மூடு அப்படி வருவா. டேய் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறேன். ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன். நீ வாயனை ஃப்ரெண்டாவா பார்க்குற. ஆமாம் ஆனால் நீங்கள் 2 பேரும் அப்படியாடா இருந்தீங்க. டேய் உனக்குமாண்டா. டேய் அவள் எனக்கு எப்படி சொல்கிறது அவள் எனக்கு ஒரு அம்மா மாறிடா. அவள் இல்லாமல் உனக்கு தெரியும்ல என் வீட்டில் எந்தெந்த பொருள் இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது. ஆனால் அவளுக்கு தெரியும். நான் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன் எந்த நேரத்தில் எப்படி இருக்க மாட்டேங்கிறதும் அவளுக்கு தெரியும். என்னை பற்றின எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். பார்க்குற நீங்கள் தான் லவ்வர்ஸ்னு சொல்லி தேவையில்லாமல். டேய் இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் லவ்வராக மாறுவாங்க. உனக்கு தெரில நினைக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 100%ல் ஒரு 80%, ஒரு 50% வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கன்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். அதுவும் மேபி உங்களுக்கு ஆள் இருந்தால். இல்லை ஒரு வேளை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்தா இல்லை அவங்களுக்குள்ள லவ் வந்தால் கண்டிப்பாக வரும். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படியே போக போக அது கண்டிப்பாக டெவலப் ஆக தான் செய்யும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு 80% லவர்ஸாக மாறுவாங்க. மீதி ஒரு 30% வேணால் தப்பி தவறி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். மித்தபடி லவ்வர்ஸாக இருப்பாங்க. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன் நம்ம காலேஜ்லேயே நிறையா நடக்கலை. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்றான். ஆனால் ஜங்குக்கா ஸ்ரீதா காலப்படம் தான் கூப்பிட்டியா மூட்டு வை நான் சரகடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஜங்கு காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அவன் பாட்டுக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டான். அப்படி குடிச்சு முடிக்கப்போ அப்படியே போதை சரியான போதை ஏறுது. அவனுக்கு இப்போ அழுக தான் வருது. யாரை நினச்சினா அவனோட எக்ஸ்க்கு நினச்சி கல்யாணத்துலேருந்து ஓடி போனால. ஸோ அவள் நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி போஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழுதுட்டுருக்கா. அவனால் தாங்கவே முடியல. அவன் ஞாபகமாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உட்காந்து டெலீட் பண்ணி உடச்சிட்ருக்கான். அவனால் சுத்தமாக தயங்க முடியல. தான் இப்படி போய் ஏமாந்துருக்கோம் அவகிட்ட தன்னை நம்பாமல் போயிட்டாலே தான் லவ் நாசமாக போச்சு அப்படின்ற ஒரு விரக்தியில் இருக்கான். ஸோ அதனால் அவனும் குடிச்சிட்டே அப்படியே மட்டையாயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ தான் வான் கதவை திறந்து வர அவங்க அம்மா ரெடியாக இருக்காங்க. உன்னை அப்படியே வச்சு வாங்குறதுக்கு. வாடிங்க வா. என்ன சொல்லி உன்னை விட்டுட்டு போனா நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்க. அம்மா அடிச்சேன்னா அவ்வளோதான் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். உங்கள் அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் பார்த்துக்கிறேன். இங்கே வா ஒரு 4 அடி விளக்கமாக தட்டி வாங்கிக்கோ. அப்போ தான் எனக்கு மனசாகும். இம்மா ஏம்மா அப்படி பண்ணுற உனக்கு புரியுதா இல்லையாம்மா. எனக்கு டைம் வேணுமா. திடீர்னு கல்யாணம் குடும்பம் அது இதுனா எப்படிம்மா. நீ அப்பாவை ஒரு வருஷம் டேட் பண்ணதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்குன்னு கல்யாணம் ஆன உடனே நைட்டு புருஷனோட இருக்காமல் இங்கே வருவியா. அது எந்த வகையில் நியாயம்.
அதெல்லாம் நியாயம்தாம்மா. நீ தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். அப்போ நீயே கொஞ்ச நாளில் கிளம்பி போயிடணும். மா என்ன மாமான்னுட்டு இருக்க? இது ஜங்குக்கு வர கோமா கிளம்பி போயிட்டான். அவனை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, கோமெல்லாம் போக மாட்டாம்மா. ஓ, அப்போ உனக்கு அவனை பற்றி எல்லாம் தெரியுமா என்ன? உனக்கு தெரியாதா அவனை பற்றி எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு? விடுமா நீ அப்படின்ட்டு வான் பாடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது வானோட அம்மா தான். ஏய் ஜங்குக்கு சாப்பிட்ற நேரத்தில் போய் பார்த்துருவா. நானும் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. நீ இருக்க பாரு, உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெற்று போட்டுக்கலாம், யூஸ் ஆகிருக்கும், மிக்ஸி தேவையில்ல. அப்படியா, போய் அம்மிக்கல்லே பெற்றுக்கோ அப்படின்ட்டு இருக்கா. உடனே ஜிம்முனுக்கு தான் கால் பண்ணுறாங்க வானோட அம்மா. ஜிம்முனுக்கு கால் பண்ணி, எங்கடா இருக்க? ஆண்டி இப்போ தான் ஆண்டி நான் கண்ணு முழிச்சேன். ஏன் ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? என்ன எது காலங்காலத்தில் நீங்கள் கால் பண்ணுறீங்க? நீ வீட்டுக்கு வா. ஐயோ எனக்கு தூக்கம் வருது ஆண்டி. இப்போ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், தொட்டப்பு கட்ட பிஞ்சிரும். இதுக்கடுத்து ஆண்டி பஜ்ஜி சுட்டிங்களா அது சுட்டிங்களான்னு வந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் கிடைக்காது பார்த்துக்கோ. சரி ஆண்டி வரேன் அப்படின்ட்டு ஜிம்முனும் அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடு தான் வரான். வந்து என்ன ஆண்டி என்ன இதுக்கு கூப்பிட்டீங்க? வருது பாரு, காலங்காத்தால் எழுந்திரிச்சோமா, பழு தேய்ச்சோமா, குளிச்சோமா, வேலைக்கு போனோமாலாம் இல்லை, நல்லா படுத்து தூங்க வேண்டியது, பிச்சைக்கார மாதிரி வர வேண்டியது. ஐயோ ஏன் உங்கள் அம்மா ஏண்டி இப்படி வாங்குது? நானே இப்போ தான் டோஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், அடுத்து நீயா? என்ன ஆண்டி போய் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வா. இந்தா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஜங்குக்கு போய் கொடுத்துட்டு வா. நான் ஏன் கொடுக்கணும்? அதான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல உங்கள் அம்மா பிள்ளைக்கு, உங்கள் பொண்ணை போய் கொடுக்க சொல்லுங்கள். ஹெம்பிஸ்டி ஒர்க் அவுட் 20 அந்த விளக்கணை தானே நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது போய் கொடு. அதெல்லாம் இல்லை கொடுக்க முடியாது. வேன் போய் குர்ரே, அவன் புருஷன் தானே. ஏன்னா நீ என்ன சொன்ன? புருஷன் சொன்னியா? டீ அப்படி சொல்லாதடா, வாயிலடா. ஏய் உண்மையை தானடி சொன்னேன், அவன் புருஷன் தானே ஜங்குக்கே. உனக்கு அவனுக்கு தானே எது கல்யாணம் ஆச்சு, எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் போய் கொடுக்குறதுக்கு. ஜமன் நீ சத்ருவை பார்த்துக்கோ, என்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத, எனக்கு கொலை வெறி ஆகுது. வாயை மூடிட்டு உட்காந்துரு பார்த்துக்கோ, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. இப்படி பேசாத, வாயை மூடு. இது நல்லா இருக்கே, கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், இப்படி வந்து உட்காந்துப்பாங்களாம், சாப்பாடை நான் கொடுக்கணுமா? இது எந்த வயல ஆண்டி நாயம்? நல்லா கேள்ற ஜிம்னு, இதை தாண்டா நானும் கேட்டேன். கேளு அப்படின்ட்டு இருக்கா. ஒன்னே வான் கேட்குறா. டி நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லைனா என் அம்மாவுக்கு ஜாலர் அடிச்சிட்டு இருக்கா? என்னாலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூம்குள்ளே போய்கிட்டா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, வர்றது திங்கிறது, மறுபடியும் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறது. நல்ல பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன், அவள் போய் கொடுக்க மாட்டா, நீ போய் ஜங்குக்கு பார்த்து கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மனும் சரி அப்படின்ட்டு அவனும் அப்படியே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து பார்த்தா வீடே ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஜங்குக்கு எங்கே தேடினாலும் காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்ட்டு ரூம் டோரை திறந்து பார்த்தா தெரியுது அவன் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கான்னு. சரி குளிச்சிட்டு இருக்கானா அப்படின்ட்டு அப்படியே ரூமுக்கு சைடில் பார்த்தா அவனோட எக்ஸை பற்றின எல்லா மெம்பர்ஸும் அழிக்கிறதுக்கு போட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கான். அப்படியே சிவன் எல்லாத்தையும் பார்க்குறான். சூப்பர், நல்லா சுக்குநூறாக போட்டு உடச்சிருக்கான். அப்போது நேற்று பையன் நல்லா சரக்கு அடிச்சிருக்கான், நிறையா அழுதுருக்கான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்படியே காலிங் பெல் ரிங் பண்ணுற சத்தம். யாரா அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா வெளில வாய் நின்றுட்டுருக்கா. அப்படியே ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே ரெடி பண்ணுற ஏதோ அவனை புருஷன் சொல்லாத நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ எங்கே நின்றுட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா என்னது இது? ஹேங் ஓவர் மெடிசன் அவனுக்கு கொடுத்துரு. எப்படியும் நைட்டு அவன் சரக்கு அடிச்சிருப்பான், இந்நேரம் போதை தெரியாமல் தலையில் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் மாட்டையை பிடிச்சிட்டு தான் விளாடுவான், கொடுத்துரு அப்படின்னு கொடுக்குறா. அப்படியே சின்ன ரொம்ப ஷாக்காகி பார்க்குறான். எப்படி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அவள் பார்த்துட்டு என்னடா? இல்லை எனக்கே ரூம்குள்ளே வந்து அங்கே பீர் பாட்டிலாக கிடந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது சரக்கு அடிச்சிருக்கான்னு. ஆனால் நீ எப்படி எதுவும் பார்க்காம எதுவுமே தெரியாமல் கரெக்டாக சொல்கிற? உண்மையாகவே வயன் ஜங்குக்கை பற்றி நல்லா புரிஞ்சாலாம் அது நீ மட்டும்தான். தெரியுது, போய் கூட அவன் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே வெளில வந்து எட்டி பார்க்குறான். வாய் நிற்கிறத பார்த்துட்டா. வாயின் அவனை பார்த்ததும் அப்படியே குடுக்குடுன்னு அங்கேருந்து ஓடுறா. ஜங்குக்கு பார்த்துட்டு ஓடி அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். சிம்மன் வந்து எதுக்கடி ஓடுறான், அவன் பிடிச்சம் தானே அப்படின்ட்டு மறுபடியும் கத்திட்டு இருக்கான். வாயனா வாயை மூடு அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கா. டே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உன் மாமியார் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு, அதை கொடுக்க வந்தேன். என்ன ஃபுட் டெலிவரி வேலையா? அந்த கரும்பத்தை தான் நீ இன்னிலேருந்து பண்ண வச்சிருச்சு அந்த ஆண்டி. அதை விடு, உன்னோட பொண்டாட்டி நீ கண்டிப்பாக குடிச்சிருப்ப அப்படின்ட்டு எப்படியோ கெஸ் பண்ணி கரெக்டாக உனக்காக ஹேங் ஓவர் மெடிசன் கொடுத்துருக்கா. உண்மையை சொல்லு, இதை வாங்கலான்னு தானே நீயே கிளம்புன, அதுக்குள்ளே கரெக்டாக வந்து கொடுத்துருக்கால்ல?
அப்போ ஜங்குக்கும் அதை பார்த்து ஒன்றும் சொல்ல லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜிம்னு இதை பார்த்துட்டு ஹே வெக்கமா மச்சான் வெக்கமா ஒரு கருமும் இல்லை நான் மெடிசன் சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த ஹேங் ஓவர் மெடிசன் அப்படியே குடிக்கிறான். குடிச்சிட்டு ஜிவனை பார்த்து அவள் சாப்பிட்டாளா? யாரு அது? ஓ ஓ ஒய்ஃபா மச்சான்? டே உண்மை தானே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன், ஏதோ போய் சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க. வாயின் உன் ஒய்ஃப் தானே? ஆமாம். சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. நான் போகும்போது தான் நல்லா மூக்கு மட்டும் கொட்டிகிட்டு இருந்தா. என்னது சாப்பிட்டாளா? ஆமாண்டா சாப்பிட்டா. சரி அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் ஆக்சுவலாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். இருந்தாலும் வாயனை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வாயனோட வீட்டுக்கு நேராக வந்து நின்றுட்டுருக்கான். வாயனும் அப்போ தான் சரிம்மா நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கதவை அப்படியே திறக்கிறா. ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்கான். பார்த்ததும் அடுத்த செகண்ட் அப்படியே கதவை பூட்டிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே போயிடுறேனே அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா இவன் எதுக்கு வெளில வரான்னு தெரிஞ்சு போச்சு, ஜங்குக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு வேணுக்குனே வெளில பிடிச்சி தள்ளுறாங்க. அவள் வந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே ஜங்குக்கு மேலே தொப்புன்னு விழுகிறான். அவன் தாங்கி பிடிச்சிட்டு எங்கே போகணும்? அது நான் என்ன ஆஃபீஸ் தானே போகணும், வா நானும் அங்கே தான் போகிறேன், போகிற வெளில தானே இருக்குது, ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை வேணாம் நீ பிஸியாக இருப்ப, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி வரேன் வா, அது வா அப்படின்ட்டு கூட்டு போயிட்டுருக்கான். வாயனுமே கார் டோர்லாம் உட்காந்துட்டா. இருந்தாலும் எப்பவுமே ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காருவா ஜங்கு கூட. பட் இந்த வாட்டி வேணான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டா. அவனும் எதுவும் சொல்லலை. அவனும் அவன் பாட்டுக்கு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். வாயன் எதுவுமே வந்துட்டு பேசிடக்கூடாது, பேசி நம்மளா வாயை குடிச்சதும் மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு வாயை அப்படியே மூடிக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் பார்க்குறான். வான் ஒரு மாதிரி இருக்குதா பார்த்ததும் அவனுக்கும் என்ன சொல்லன்னு தெரில. அப்படியே நேரம் வானோட ஆஃபீஸும் வந்துச்சு. அப்படியே கீழே வண்டியை நிப்பாட்டுறான். அவளை அப்படியே இறங்கி இப்போ நம்ம இவங்கிட்ட என்ன சொல்லணும்? பாடா ஜங்குக்கு எப்பவுமே கட்டி பிடிச்சிட்டு போவோம். இப்போ என்னை கட்டி பிடிச்சா தப்பாக நினைப்பான், இல்லை என்ன நினைப்பான்னு வேற தெரில. இல்லை போயிட்டு வர ஜங்குக்குன்னு சொல்லிட்டு போனாலும் இவன் முன்ன மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவானா? நான் எப்படி தான் இவங்கிட்ட நடந்துக்கிறது? ஐயோ ராமா கடவுளே, நீ இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டே. சரி சொல்லிட்டு போவோம், எல்லாம் தப்பாயிரும் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஜங்கு ஜங்கு என்ன நான் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஓய் சொல்லு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஜங்கு சொல்லு, நீ சாப்பிட்டியா? ஹேங் ஓவர் ட்ரிங்க் கொடுத்தனே குடிச்சியா? இப்போயும் தலை வலிக்குதா என்ன? இல்லை வலிக்கலை, நல்லா தான் இருக்கேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு ஓடுறா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். வரகாசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டாடா, பை, சீ யூ லேட்டர், பாய்.